ஹலோ எவ்ரிவன். நீங்க பார்த்துருக்குறது தாசன் அகாடமி. நான் உங்க கிரிஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்திய குடிமைப் பணிகள் பத்தின ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய குடிமைப் பணிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆட்கள தேர்வு செய்ற பணி மட்டும் கிடையாது. அது கூடவே சேர்ந்தவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்றது இந்திய குடிமைப் பணிங்கிற ஒரு அமைப்பு தான். அதோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அரசு 69% இடஒதுக்கீடு குடுத்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 50% தான் ரிசர்வேஷன் தரணும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கு. யார் கொண்டு வந்தாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவங்க தான் கொண்டு வந்தாங்க. 1994 76வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து இப்ப இதான் நம்மளுது தான் 50% தானே ரூல்ஸ். அது எப்படி 69% இன்ன வரைக்கும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொண்டு வந்தது ஆர்டிகிள் அட்டவணை 9ல கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, 9வது அட்டவணைய திருத்தம் செய்ய தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பர்ட்டிகுலர் இயர் சொல்லி அந்த இயருக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம திருத்தம் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வர்றத இனிமே திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜெயலலிதா 1994ல அவங்க 76வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்து வச்சதுனால, அதுக்கு முன்னாடி இருக்கிறத திருத்தம் பண்ணல உச்சநீதிமன்றம். அதுக்கு பின்னாடி வர்றத மட்டும் திருத்தம் பண்ணாங்க. அதன்படி இந்த 69% ரிசர்வேஷன்ன்றது இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கு காரணம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான் அதுக்கான முயற்சியை மேற்கொண்டு 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எனவே 50% இடஒதுக்கீடு தான் இந்த விதியை மீறினாலும் உச்சநீதிமன்றம் புலனாய்வு உட்படுத்த இயலவில்லை. காரணம் அவங்க 9வது அட்டவணையில கொண்டு வந்து வச்சனால, அவங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னால அதுல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. எனினும் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல உச்சநீதிமன்றம் நினைச்சா அதுல கை வைக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க வைக்கல. ஸோ அப்புறம் 1979ல பி.பி. மண்டல் தலைமையில் பிற்பட்ட வகுப்புகள் கமிஷன் நியமிக்கப்பட்டது. அதாவது பேக்வர்ட் கிளாஸ்க்காக ஒரு கமிஷன் யாரோட தலைமையில் நியமிக்கப்படுதுன்னா 1979ல பி.பி. மண்டல் தலைமையில தான் அமைச்சாங்க. ஸோ மண்டல் கமிஷன் தன்னோட அறிக்கையை 1980ல சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கிடப்பில் போடப்படுது. அப்புறம் வி.பி. சிங் வந்தாரு. 1990ல மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணாரு. அதாவது மண்டல் கமிஷன் 1979ல போடப்பட்டுச்சு. அவங்களோட அறிக்கை 80ல சமர்ப்பிச்சாங்க. அது 90ல வி.பி. சிங் அரசு தான் அதை அக்செப்ட் பண்ணுச்சு. அப்புறம் பொதுப்பணிகள் ஆணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 315லிருந்து 323 வரையிலான பொதுப்பணி ஆணையம் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா? யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதோட தேர்வாணையம் தான். அது ஆர்டிகிள் 315ல சொல்லப்படுது. அது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, லீ கமிஷன் 1923ல லீ கமிஷனோட பரிந்துரையின் பேரில் தான் கொண்டு வரப்படுது. அது 1929ல அரசு பணியாளர் தேர்வாணையமா அமைக்கிறாங்க. லீ கமிஷன் தான் பரிந்துரைத்தது 1923ல. 23ல பரிந்துரைக்கிறாரு. 29ல அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வராங்க. மத்திய அரசிற்கு ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருத்தல் வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட்ல தான் இது கொண்டு வராங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களின் தொகுதிகளுக்கு பொதுவாக ஒரே அரசு பணியாளர் தேர்வாணையம். இது கூட்டு தேர்வாணையம், ஜாயின்ட் கமிஷன். அதாவது 2 யூனியன் 1 அல்லது 2, 3 ஸ்டேட்ஸுக்கு சேர்த்து ஒரே பப்ளிக் கமிஷனா, ஒரே அரசு பணியாளர் தேர்வாணையமா இருக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அது ஜாயின்ட் கமிஷன் எனப்படும். இதனை அமைப்பது பாராளுமன்றம் தான் ஆகும். பார்லிமெண்ட் தான் இதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமானது மாநில ஆளுநரின் வேண்டுகோளின்படி குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி பெற்று அம்மாநிலத்திற்கு அரசு பணியாளர் தேர்வாணையமாக செயல்படும். இந்த சொன்னலையா யூபிஎஸ்சி சப்போஸ் ஒரு ஸ்டேட்டு கூட ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக கூட செயல்படலாம். அதுக்கு குடியரசு ஆளுநரின் அந்த எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தோட ஆளுநர் வேண்டுகோளின்படி குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி பெற்று தான் மாநிலத்துக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் செயல்படலாம். ஸோ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கூட்டு தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஸோ இப்போ யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா? யூபிஎஸ்சிக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அதே இது இப்போ பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சிலாம் வச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? அதுக்கான ரைட்ஸ் ஆளுநருக்கு இருக்கு. ஸோ ஸ்டேட் லெவலில் அப்பாயின்மெண்ட்லாம் ஆளுநர் கொடுப்பாரு. சென்ட்ரல் லெவல் குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தேர்வாணையத்தின் உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட ஒரு பகுதியினர் மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் குறைந்தது 10 ஆண்டுகள் அரசு பணி ஏற்றிருந்தவர்களாக இருக்க வேண்டும். இது ரூல்ஸ் தான், இது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கமிஷன் இருந்தாலும் அந்த கமிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 10 ஆர் 5 இயர்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்கள தலைவராக உறுப்பினராக போடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் குறைந்தது 10 ஆண்டுகள் அவங்க அரசு பதவி ஏற்று இருந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதன் அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு சொல்லுவாங்க. இந்த 65 வயசுங்கிறது யாருக்கும் வரும்னா சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிக்கும் வரும்.
அவரோட ரிட்டயர்மெண்ட் ஏஜும் 65 வயசு தான். ஓகேங்களா? 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. எது முதலில் நிறைவேறுகிறதோ அதன்படி பதவியில் இருக்கலாம்னு சொல்றாங்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அல்லது கூட்டுத் தேர்வாணையத்தின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகல் கிடைத்து குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தானே இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. ஸோ அவங்ககிட்ட தான் அவர் அளிக்கணும். பதவிக்காலம் முடிந்த உறுப்பினர்கள் மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். மேலும் அவர்கள் மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் எப்பணியில் அமர்வதற்கும் தகுதியற்றவர்கள். ஸோ அவங்க ஒன்ஸ் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா திரும்ப அதுலேயும் போக முடியாது. வேறு எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் அவங்க இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கும் அவங்க போக முடியாதுன்றாங்க. வேறு எதுலேயும் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 6 வருஷம் முடிஞ்சிச்சு. அதே சமயம் அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜும் தாண்டிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வேறு எதுலேயும் அவங்கள வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உறுப்பினர் ஒருவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமெனில் நிரூபிக்கப்பட்ட தீய நடத்தை காரணமாக உச்சநீதிமன்ற அறிக்கை படி குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இவ்வாறு உச்சநீதிமன்ற அறிக்கை வரும் வரை அவ்வுறுப்பினரை இடைநீக்கம் செய்யலாம். ஜஸ்ட் சஸ்பெண்ட் தான் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் குடியரசுத் தலைவருக்கு. அப்போ தான் அவங்களை வந்து ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க சஸ்பென்ஷனில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி நடக்காது, ரொம்ப ரேர் தான். ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் பாஸ் பண்ணலாமே தவிர்த்து அதை ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாருக்கும் நடந்ததில்லை. ஸோ அது மேக்ஸிமம் ஜஸ்ட் ரூல்ஸ் அவ்வளோதான், தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நொடிப்பு நிலை, பதவி காலத்தில் வேறு ஏதேனும் ஊதியம் பெறும் வேலை, உடல் அல்லது உள்ள தளர்ச்சியுடையவராக குடியரசுத் தலைவர் கருதினால் உச்சநீதிமன்றத்திற்கு சுட்டி அனுப்பாமலே உத்தரவு மூலமாக குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கலாம். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். அதாவது பிரசிடென்ட் அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணுறாரு, இவங்க சரி கிடையாது, இவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவர் சரியாக அதுக்கு திறமையற்றவர், தலைச்சுடையவராக இருக்கார் அப்படின்னு அவர் கருதினார்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாமலே பதவியிலிருந்து நீக்கலாம்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. தலைவர் அல்லது உறுப்பினர் எவரேனும் அரசு சார்பான ஒப்பந்தங்களில் தங்களுக்கு லாபம் வரும் நோக்குடன் பங்கெடுத்து கொண்டால் அவர் தீய நடத்தை குற்றம் புரிந்தவராக கருதப்படுவார். ஸோ இதுவும் அதே ரூல்ஸ் தான். எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து அவர் லாப நோக்கத்துக்காக செயல்பட்டார்னா அவர் குற்றம் புரிந்தவராக கருதப்படுவார்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். இது மாநில அரசு பணி. எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிஎன்பிஎஸ்சி. இதெல்லாம் மாநில அரசு பணியாளர் தான். 1923 லீ கமிஷன் பரிந்துரைக்குது. அதன்படி 1929 அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்தியாவின் முதலாவது, அதாவது யூபிஎஸ்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. லீ கமிஷன் பரிந்துரையின்படியில் 29 ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 57 மெட்ராஸ் தேர்வாணையம்னு சொல்லிட்டு இங்கே வந்து மெட்ராஸ் ப்ராவிடன்ஸ் தானே இப்போ இருந்தது, அதனால் அதுக்காக மெட்ராஸ் பணியாளர் தேர்வாணையம் கொண்டு வராங்க. 1970 டிஎன்பிஎஸ்சி மாற்றுறாங்க. ஏன்னா அதுக்கு என்ன ரீசன், 1969 தான் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. மெட்ராஸ் மாகாணங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. ஸோ அதன் அடிப்படையில் 1970 டிஎன்பிஎஸ்சின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 1923 லீ கமிஷன் பரிந்துரை, 29 யூபிஎஸ்சி ஃபார்ம் பண்ணுறாங்க, 57 மெட்ராஸ் பணியாளர் தேர்வாணையம், 1970 டிஎன்பிஎஸ்சின்னு பேர் மாற்றுறாங்க. காரணம் 1969 தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதனால் இதோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க, 11 உறுப்பினர்கள் இருக்காங்க, தேர்வு கட்டுப்பாட்டாளர், உறுப்பினர் செயலர். இவங்க வந்து சொன்ன மாதிரி ஆளுநரால் தான் நியமனம் சொல்கிறாங்க. சொன்னேன் இல்லையா, யூபிஎஸ்சி மட்டும்தான் பிரசிடென்ட்னால நியமனம் செய்யப்படுறாங்க, பிரசிடென்ட் நியமனம் செய்கிறாரு. டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கானது அந்தந்த ஸ்டேட் கவர்னர் தான் டிசைட் பண்ணுவார், அவர் தான் வந்து நியமனம் பண்ணுவார். இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான். பதவிக்காலம் 6 வருடங்கள் 62 வயது வரை. அதில் பார்த்துருப்பீங்க, யூபிஎஸ்சிக்கு ஏஜ் லிமிட்னது 65ன்னு சொல்லியிருப்பாங்க. இதே டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க, 62 தான் சொல்கிறாங்க. இப்பயும் சொல்கிறேன், இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ்க்கு பொருந்தும், இது வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு பொருந்தும். ஓகேங்களா, இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜுக்கு வந்து பதவிக்காலம் வந்து 65 வயசு, ஹைகோர்ட்டுக்கு இருக்க ஜட்ஜுக்கு பதவிக்காலம் வந்து 62 வயசு. அதே தான். இது வந்து சென்ட்ரல், இது வந்து ஸ்டேட். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இந்த இயர் வந்து 2 பேருக்கு காமனாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜில் மட்டும் சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட ஆர்டிகல் வந்து 316. ஓகேங்களா, பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 317. குடியரசுத் தலைவரால் கீழ்கண்டவைக்கு ஆலோசனை வழங்குகிறது, பணி நியமனங்கள் அதெல்லாம் பண்ணுறாரு. அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 320. மேக்ஸிமம் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, பதவி காலத்தை பற்றி 316, பதவி நீக்கம் பற்றி 317, அதிகாரம் மற்றும் பணிகள் 320. கண்டினியூஸாக தான் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மாநில அரசில் கீழ்வரும் அனைத்து பணிகளுக்குமான தேர்வினை நாடுதல். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறது இந்த
மேக்ஸிமம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ இந்த இருக்கிற எல்லா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ஜாப்ஸுக்கும் இந்த எக்ஸாம் நடத்துறது அவங்களோட டியூட்டி. துறை ரீதியிலான தேர்வுகளும் நடத்துவாங்க. அந்தந்த ப்ரொமோஷன்ஸு அதுக்காக எக்ஸாம்ஸையும் அவங்க நடத்துவாங்க. ராஷ்ட்ரிய இந்திய ராணுவ கல்லூரிகளில் தேர்வு நடத்துறது, பணி நியமனம், பதவி உயர்வு மற்றும் அதாவது பணி நியமனத்திலிருந்து பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் நடைமுறை பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எல்லாத்தையும் அவங்க பற்றி சொல்லுவாங்க. பணியாளர் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இப்போ அவங்க ஏதாவது இப்போ ஜாயின் பண்ணவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மீதான ஒழுங்கு நடவடிக்கையும் இவங்க தான் எடுப்பாங்க. தற்காலிக நியமனங்களையும் உருவாக்குவாங்க. டெம்பரரியாக ஜாப் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சில இடத்துல பிடபிள்யூடியில் வந்து டெம்பரரியாக இப்போ சிஸ்டம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க தான் சொல்லுவாங்க. அரசு பணியாற்றும் போது நேர்ந்த ஊர்களுக்கு இழப்பீடு கேட்டு செய்யப்படும் கோரிக்கை ஆலோசனை பண்ணுறது இவங்க தான். ஆண்டறிக்கை சரத்து வந்து ஆளுநரிடம் சமர்ப்பித்தல். அதாவது ஆர்டிகல் 322 படி அந்தந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, நாங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது வந்து ஆளுநரிடம் வந்து சொல்லணும். அதுதான் வந்து ஆண்டறிக்கையில் ஆளுநர் சொல்லுவார். இப்போ இந்த வருஷம் குரூப் 4ல் இவ்வளோ வேகன்ட் இருக்குது, குரூப் 1ல் இவ்வளோ வேகன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் சொல்கிற அறிக்கையை தான் வந்து ஆளுநர் வந்து அந்தந்த வருஷத்தில் வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லுவார். அது மீன்ஸ் பார்லிமெண்ட் மீன்ஸ் சட்டசபையில் சொல்லுவார். இது வந்து ஆர்டிகல் 322 படி தான் அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும்னா சொல்லுங்கள். நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.